தாவேக தொண்டர்களின் வீட்டிற்கு சென்று அங்குள்ள பெண்களை திமுகவினர் மிரட்டுவதாக தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி தாவேக வேட்பாளர் மரிய வில்சன் தண்டையார்பேட்டை கீரைத்தோட்டம் லட்சுமி அம்மன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். போதை கலாச்சாரம் மற்றும் மதுக்கடைகளை ஒழித்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் தன்னிடம் கோரிக்கை வைத்ததாக மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் சொன்ன மாதிரி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்டத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகுது, எதிர்கட்சிகளுக்கு பயம் வந்துடுச்சு. இன்றைக்கி 43வது வார்டில் எங்களோட கட்சி சார்ந்த ஒருத்தர் வீட்டில் கரண்ட் எம்எல்ஏ பிரச்சாரம் பண்ண பார்த்து மிரட்டுறாங்க. உச்சக்கட்ட மிரட்டல், அதுவும் ஒரு லேடிஸ்க்கு. ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்த கேன்வாஷ் பண்ண இடத்துல அவங்களுக்கு அவங்க ஒழுங்காக ரிசீவ் பண்ணல, வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டு, அவர் அங்கே வாழ்கிறதுக்கே இப்போ பயம். அவருக்கு அச்சுறுத்தல். அந்த அம்மாவுக்கு பெண்மணியை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, லேடிஸ் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. போய் ஸ்ட்ரைட்டாக மிரட்டுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் இருப்பீங்களான்னு. இந்த பயம் ஊற்றுறது இதெல்லாம் இன்னும் 2 நாளுக்கு மட்டும்தான் இந்த ஆளும் கட்சி. தயவுசெய்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக சொல்கிறேன், அரசியலை எங்கள்கிட்ட காட்டுங்க. மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்டையும், எங்கள் தோழர்கள்ட்டையும், எங்கள் நிர்வாகிகள்ட்டையும் காட்டாதீங்க. எதாக இருந்தாலும் வாங்க விவாதிக்கலாம். உங்களோட சாதனைகளை சொல்லுங்கள், குறைகளை ஏற்றுங்க, செய்ய போகிறத சொல்லுங்கள். நாங்கள் கிளியராக சொல்கிறோம், கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்கிறோம். உங்களால் ஒரு வார்த்தை அதை சொல்ல முடியுமா, கரப்ஷன் ஃப்ரீன்னு? இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோம் எல்லா வார்டுலேயும். இப்போ ரீசெண்டாக அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராப்பராகவே போடலை. அதை கேட்டால் அப்படி தான் போடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய பிரச்சனை. இந்த கீழே இன்டர்லாக்கிங் இது பிரிக்ஸு, அதில் ஒரு இஷ்யூ இருக்குது.